இப்போ ஆம்ஸ்ட்ராங்களுடைய மரணம் சமீபத்திய நிகழ்வு. அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். அதை காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் வந்து சிறப்பாக இல்லை, அது அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இல்லை, இதை கையாளுறது அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படுகொலைகள் இது பண்ணுது. அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த விதம், அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து நடக்கிற கைதுகள், சரணடைஞ்சவங்க, இந்த காய் நகர்த்தல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய தலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. யார் கண்டா இதில் வந்து அஞ்சலி செலுத்தினவன், ஆழ்ந்த இரங்கல் போட்டவன், ஆர்ஐபி போட்டவன், பல பேருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் வந்து நேரடியாகவே சொல்கிறேன். விசிக அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை கட்சி வந்து திருமா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சி வந்து இல்லை, அது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு கூட வந்து உங்களால் முடியல. நீங்கள் வந்து மற்ற சனாதனத்தின் 21ஆம் பக்கத்தில், மனுநீதியின் 11ஆம் பக்கத்தில்னு வாய்க்கிலேயே உருட்டுறது இருக்குல்ல, அது கேவலமானது. உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் ஒரு அறிவாலயத்தின் ஒன்றிய செயலாளராக ஒரு வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த கேள்வி வரத்தான் செய்யும். இன்னொன்று, எடுத்த உடனே வந்து ஒரு இந்த மோதல் இதனால தான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க? ஒரு அரசியலில், அதுவும் குறிப்பாக அவர் வந்து அட்டவணை பிரிவினர், அம்பேத்கர் அதை முன்னெடுக்கிற அந்த அரசியலை பேசக்கூடிய ஒருத்தர், தொடர்ந்து அது எப்படி வந்து இவர்களுக்கு மட்டுமே நடக்குது? நீங்கள் திரும்ப அவர்களுடைய உக்கிரத்தை நீங்கள் வந்து அவரை வந்து இவங்க கூட்டணியில் வைக்காத சமயத்தில் பார்க்கணும். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பாருங்கள், அப்போ பேசினாங்கன்னா அப்போ பேசினார். அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் தொலைக்காட்சியில், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார். யார்? பெரிய சமூக நீதி போராளிகள் ஒருத்தராக இன்று கட்டமைக்கப்பட ஊரெல்லாம் சிலையை கொண்டு போய் நடுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த தலைவர் தான் கேட்டாராம், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்ட்டு. என்ன முறையான வார்த்தை, எவ்வளோ ஐக்கியத்தனமான வார்த்தை! இப்படி ஒருத்தர் கேட்க முடியுமாங்க? நீ தானே சொல்லணும், பொது தொகுதியில் நெல் நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டு போட வைக்க, உன்னை ஜெயிக்க வைக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ என்ன பேச்சு? உங்களுடைய சாதி ஒழிப்பு டுபா கொடுத்தேன்னா கள்ளக்குறிச்சி அது கள்ளச்சாராயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் விற்றா நல்லச்சாராயம், தனியார் விற்றா கள்ளச்சாராயமா? இந்த அரசுக்கு வந்து தனக்கான தொழிலாளர்கள், அந்த உழைப்பாளிகள் மீது ஒரு சிறு கூட அக்கறையே இல்லைங்க. ஆனால் வந்து திருட்டுத்தனமாக எவனோ ஒரு தனியார் விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சு செத்த உடனே ஸ்பாட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி! தமிழர்கள் இயல்பாகவே அநீதிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். அவர்கள் இயல்பாகவே ஆரியத்துக்கோ இல்லை சங்கிகளுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் வந்து இந்துத்துவ மனநிலை கொண்ட அடுத்த தலைமுறையினர் உருவாக்குறாங்களான்னு கேட்டால் உருவாக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி சதவீதம் கூடும் அப்படின்னா அதெல்லாம் அங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றது மிக ஆபத்தானது. ஆனால் வளரணும்னு தங்களுடைய சுயநலத்துக்காக திமுக விரும்புது. ஒரு பெரிய வில்லன் இருந்தால் தான் ஒரு டுபாக்கூர் நோஞ்சாம்பாயை வந்து வீரனாக முடியும், ஹீரோவாக முடியும். அதுக்காக உருவாக்குற வேலைகள் தான். ஆனால் இந்த சூழலில், இப்போது இருக்கிற சூழலில், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை நாம் தமிழரோ பாமகவோ வென்றால் அது இந்த திராவிட மாடல் அரசுக்கு விழுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக அப்படி நடந்தால் இந்த அரசுக்கு வந்து மக்கள் தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக 2026 திமுக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து இந்த கூட்டணி சூழல் இருக்காது. அவர்கள் எளிதாகவும் வெற்றி பெறவும் முடியாது. ஏன்னா ஒன்று விஜய் வர்றாரு, அடுத்த நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேருவாங்கங்கிற ஒரு சூழல் உருவாகுது. அந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழலும் வரும். இப்போ ஆம்ஸ்ட்ராங்களுடைய மரணம் சமீபத்திய நிகழ்வு. அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். அதை காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் வந்து சிறப்பாக இல்லை, அது அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இல்லை, இதை கையாளுறது அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படுகொலைகள் இது பண்ணுது. அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த விதம், அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து நடக்கிற கைதுகள், சரணடைஞ்சவங்க, இந்த காய் நகர்த்தல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய தலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. யார் கண்டா இதில் வந்து அஞ்சலி செலுத்தினவன், ஆழ்ந்த இரங்கல் போட்டவன், ஆர்ஐபி போட்டவன், பல பேருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் வந்து நேரடியாகவே சொல்கிறேன். விசிக அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை கட்சி வந்து
திருமா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சி வந்து இவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை, அது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு கூட வந்து நீங்கள் உங்களால் முடியல. நீங்கள் வந்து மற்ற சனாதனத்தின் 21ஆம் பக்கத்தில், மனுநீதியின் 11ஆம் பக்கத்தில்னு வாய்க்கிலேயே உருட்டுறது இருக்குல்ல, அது கேவலமானது. உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் ஒரு அறிவாலயத்தின் ஒன்றிய செயலாளராக ஒரு வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த கேள்வி வரத்தான் செய்யும். இன்னொன்று, எடுத்த உடனே வந்து ஒரு இந்த மோதல் இதனால தான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க? ஒரு அரசியலில், அதுவும் குறிப்பாக அவர் வந்து அட்டவணை பிரிவினர், அம்பேத்கர் அதை முன்னெடுக்கிற அந்த அரசியலை பேசக்கூடிய ஒருத்தர், தொடர்ந்து அது எப்படி வந்து இவர்களுக்கு மட்டுமே நடக்குது? நீங்கள் திரும்ப அவர்களுடைய உக்கிரத்தை நீங்கள் வந்து அவரை வந்து இவங்க கூட்டணியில் வைக்காத சமயத்தில் பார்க்கணும். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பாருங்கள், அப்போ பேசினாங்கன்னா, அப்போ பேசினார். அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் தொலைக்காட்சியில், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார். யார்? பெரிய சமூக நீதி போராளிகள் ஒருத்தராக இன்று கட்டமைக்கப்பட ஊரெல்லாம் சிலையை கொண்டு போய் நடுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த தலைவர் தான் கேட்டாராம், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்ட்டு. என்ன முறையான வார்த்தை, எவ்வளோ ஐக்கியத்தனமான வார்த்தை! இப்படி ஒருத்தர் கேட்க முடியுமாங்க? நீ தானே சொல்லணும், பொது தொகுதியில் நெல் நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டு போட வைக்க, உன்னை ஜெயிக்க வைக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ என்ன பேச்சு? உங்களுடைய சாதி ஒழிப்பு டுபாக்கூர் தானே. தமிழர்கள் இயல்பாகவே அநீதிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். அவர்கள் இயல்பாகவே ஆரியத்துக்கோ இல்லை சங்கிகளுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். அதனால் இங்கே அவர்கள் வெற்றி பெறுறது இது கிடையாது. ஆனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறார்கள். அப்படி கட்டமைக்கும் போது தான் இவன் ஹீரோ ஆக முடியும். ஒரு பெரிய வில்லன் இருந்தால் தான் ஒரு டுபாக்கூர் நோஞ்சாம்பாயை வந்து வீரனாக முடியும், ஹீரோவாக முடியும். அதுக்காக உருவாக்குற வேலைகள் தான். தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் வந்து இந்துத்துவ மனநிலை கொண்ட அடுத்த தலைமுறையினர் உருவாக்குறாங்களான்னு கேட்டால் உருவாக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி சதவீதம் கூடும் அப்படின்னா அதெல்லாம் அங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றது மிக ஆபத்தானது. ஆனால் வளரணும்னு தங்களுடைய சுயநலத்துக்காக திமுக விரும்புது. திமுக பாஜகங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான எதிரி திமுகவுக்கு அவசியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த சூழலில், இப்போது இருக்கிற சூழலில், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை நாம் தமிழரோ பாமகவோ வென்றால் அது இந்த திராவிட மாடல் அரசுக்கு விழுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக அப்படி நடந்தால் இந்த அரசுக்கு வந்து மக்கள் தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக 2026 திமுக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து இந்த கூட்டணி சூழல் இருக்காது. அவர்கள் எளிதாகவும் வெற்றி பெறவும் முடியாது. ஏன், ஒன்று விஜய் வர்றாரு, அடுத்த நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேருவாங்கங்கிற ஒரு சூழல் உருவாகுது. அந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழலும் வரும். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கவனிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு அரசியல் தலைவருடைய படுகொலை, இன்னொரு பக்கம் பை எலெக்ஷன் போயிட்டுருக்கு, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராய மரணங்கள், அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா காஸ்ட் அட்ராசிட்டிஸ், இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளோடையே போயிட்டுருக்கு. ஒரு மூத்த இப்போ ஊடகவியலாளராக நீங்கள் எப்படி இதெல்லாம் உணர்றீங்க? ஒவ்வொரு விஷயமா கூட சொல்லுங்கள். இல்லை, பொதுவாக வந்து நம்ம இப்போ ஆம்ஸ்ட்ராங்களுடைய மரணம் சமீபத்திய நிகழ்வு, அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். மிக ஒரு மோசமான மரணம். ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருக்கு இப்படியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உளவுத்துறை கண்டுபிடிச்சி சொல்லாமல், அவருக்கான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கான வேலைகள் செய்யாமல் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அப்படிங்கிறது உளவுத்துறையுடைய தோல்வி. அதை காவல்துறை கையில் வச்சுருக்கிற முதல்வர் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் வந்து சிறப்பாக இல்லை, அதுக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட விஷயம் இல்லை, இதை கையாளுறது அளவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படுகொலைகள் இது பண்ணுது. அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த விதம், அதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து நடக்கிற கைதுகள், சரணடைஞ்சவங்க, இந்த காய் நகர்த்தல்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பெரிய தலைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. யார் கண்டா இதில் வந்து அஞ்சலி செலுத்தினவன், ஆழ்ந்த இரங்கல் போட்டவன், ஆர்ஐபி போட்டவன், பல பேருக்கும் இதில் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அடுத்ததாக தொடர்ந்து திராவிட மாடல் அரசு வந்த பிறகு அட்டவணை பிரிவினரில் இந்த பறையர் பிரிவினருக்கு நடக்கிற அவர்கள் மீதான தாக்குதல் விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக எனக்கு தோணுது.
இப்போ வேங்க வயலில் ஒரு இது நடந்துச்சு, ஒரு இழிவு நடந்துச்சு. அதை வந்து இந்த அரசால் கண்டுபிடிக்க முடியல. அரசு நினச்சா கண்டுபிடிக்க முடியும், போலீஸ் நினச்சா கண்டுபிடிக்க முடியும், யார் செஞ்சா என்னங்கிறதெல்லாம் காவல்துறையால் உடனே தூக்க முடியும். நேற்று கோர்ட்டே கேட்டாங்க. அப்போ இதை வந்து அப்போ அதில் என்னென்னா அது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கொத்தடிமையாக ஒரு கட்சியை வச்சுருக்கோம், அந்த கட்சி இந்த மாதிரியான சிக்கல்களை எல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க அதை வந்து மடை மாற்றி பேலன்ஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுக்கு முக்கிய காரணமாக நான் வந்து நேரடியாகவே சொல்கிறேன். விசிக அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை கட்சி வந்து திருமா அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சி வந்து இல்லை, அது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு கூட வந்து உங்களால் முடியல. நீங்கள் வந்து மற்ற சனாதனத்தின் 21ஆம் பக்கத்தில், மனுநீதியின் 11ஆம் பக்கத்தில்னு வாய்க்கிலேயே உருட்டுறது இருக்குல்ல, அது கேவலமானது. உங்கள் பக்கத்தில் இங்கே நடக்குது ஒரு அநீதி, அதை பற்றி கேட்குறது மட்டும் இல்லை, உங்களால் அதை மடைமாற்றத்தான் செய்கிறீங்க. நீங்கள் முதல் போராட்டம் புதுக்கோட்டையில் விசிக இல்லை, ப்ரெஸ் மீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ரெஸ் மீட்டில் அவரோட கேள்வி, ஏன் வந்து ஒரு பத்திரிகைக்காரர் வந்து ஏன் நீங்கள் வந்து திமுககாரர் மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்குறான். உங்களுடைய பேச்சு வந்து நீங்கள் ஒரு அறிவாலயத்தின் ஒன்றிய செயலாளராக ஒரு வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த கேள்வி வரத்தான் செய்யும். அப்போது இவர் வந்து தேவைப்பட்டால் இவர் வந்து அட்டவணை பிரிவினருக்கான கட்சியாக வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்குறது, தேர்தல் சமயங்களில் வாக்கு வங்கி அரசியலுக்காக, மற்ற நேரங்களில் இது ஒரு பொது கட்சியாக ஒரு பொதுவான ஒரு விஷயமா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பெருசாக எடுத்து பேச மாட்டோங்கிற மாதிரி கடந்து போகிறது. இதனுடைய விளைவு தான் வந்து வேங்க வயல் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் போகிறது. நான் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி அது கள்ளச்சாராயம்லாம் நான் சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் விற்றா நல்ல சாராயம், தனியார் விற்றா கள்ளச்சாராயமா, 2 சாராயம் குடித்தாலும் சாவ போகிறேன். என்ன இவன் குடித்தா செத்தா வந்து ஸ்பாட் டெத்து, ஸ்பாட் பேமெண்ட் வேறு, 15 லட்சம் 10 லட்சம்னு ஸ்பாட் பேமெண்ட் கவர்மெண்ட் கொடுக்குது. இதில் ஒரு அநீதி வேறு நடக்குது. ஒரு அரசுக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு வருவாயை வந்து டாஸ்மாக் குடி நோயாளிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசுக்கு வந்து தனக்கான தொழிலாளர்கள், அந்த உழைப்பாளிகள் மீது ஒரு சிறு கூட அக்கறையே இல்லைங்க. ஆனால் வந்து திருட்டுத்தனமாக எவனோ ஒரு தனியார் விற்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சு செத்த உடனே ஸ்பாட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி. நம்ம இதை டாஸ்மாகில் அரசை நம்பி குடிக்கிறவங்க தரப்புலேருந்து பார்த்தோம்னா இதை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், மனவேதனையாக இருக்கும்ல. அவங்க உடனே செத்து வரவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து ஈரல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு வந்து ஒரு இதுவுமே இல்லை. அப்போது இது எவ்வளோ மோசடியானது. இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யுது. இப்போ கள்ளக்குறிச்சி மரக்காணத்தில் நடந்துச்சு ஒரு சம்பவம், ஒரு பெரிய துக்கம். அப்போவாது இந்த அரசு வந்து ஒரு சுதாரிச்சிருக்கணும். அதில் டக்குன்னு ஓட்டி போய் உடனே 10 லட்சம் கொடுத்தாங்க. அதில் பாட்டில்லாம் கிடந்துச்சு, அதில் எதை மறைக்கிறதுக்கு உடனே கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ அந்த முதல் சம்பவம் 10 லட்ச ரூபா கொடுத்ததோட விளைவு அடுத்தடுத்து வந்து நடக்கிற இந்த மாதிரியான சாவுகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழலுக்கு இந்த அரசு தள்ளப்படுது. இப்போ நம்ம கேள்வி, இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 10 லட்சம் கொடுத்ததை வந்து நம்ம இதை சொல்ல, சரி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டது, அந்த குழந்தைகள் மனைவி பிள்ளைகளுக்கான ஒரு இதுன்னு சொல்கிறீங்க. இதே தான் வந்து மீனவர்கள் தன்னுடைய தொழிலுக்காக உழைக்கிறதுக்காக அவன் வந்து கடலோடியாக அவன் கடலுக்குள்ளே போகிறான், எதிரி நாட்டு மீனவர்களால் எதிரி நாட்டுக்கு கடற்படையால் சுட்டு கொல்லப்படுறான், அல்லது வேறு ஒரு குண்டாசுகளால் தாக்குதலாகி இறக்குறாங்க. இப்போ அந்த மீனவர்களுக்கான இழப்பீடு தொகையை அவங்களுக்கு என்ன இந்த குடும்பம் கொடுக்குது? அந்த அமௌண்ட் என்ன, 2 லட்சமோ 3 லட்சமோ நினைக்கிறேன். அப்போது உழைப்புக்காக போகிற செத்தவங்களும் மீனவர்கள் தான். ஆமாம், கள்ளச்சாராயம் குடி செத்தவங்களும் மீனவர்கள். ஆமாம், இல்லை அப்போ உழைக்கிறவனுக்கு நீங்கள் வந்து அவனோட இழப்பீடு, அவன் குடும்பம் கிடையாதா, அவனுக்கு குடும்பம் கிடையாதா, மனைவி பிள்ளைகள் கிடையாதா? அப்போ எதுக்கு நீங்கள் ஒரு அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, இது அரசு சாராய வியாபாரம் செய்கிற அரசு, சாராயம் விற்கிறத ஊக்குவிக்கிற அரசாக இருக்குது. இல்லை, கள்ளச்சாராயத்தை தடுக்கணுன்றதுக்காக தான் டாஸ்மாக்னு உருவாக்கப்படுது. ஏதோ ஒரு லோக்கலில் ஒரு நிர்வாக தோல்வியினால கள்ளச்சாராயம் அந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ அரசு நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற தவறை உணர்ந்து ஒரு நிவாரணமாக கொடுக்குறாங்க. எங்களுடைய தோல்வி அப்படின்றத உணர்ந்து ஒத்துக்கலாம். அதாவது நாங்கள் எங்களோட பிஸ்னஸில் ஒரு தோல்வி நடந்து போச்சு, அதுக்கான ஒரு நஷ்டஈடாக எப்படி எடுத்துக்கலாமா? நாங்கள் எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்கள் ஒரு விரிவாக்கத்தை வந்து நாங்கள் இந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து சப்ளை வந்து நாங்கள் உடனடியாக செய்ய முடியல, ஒரு கையிறு நிலையில் இருந்ததுனால தான் வந்து இவர்கள்லாம் வந்து இப்படி திருட்டுத்தனமாக போய் தனியார்கள் யாரோ விற்கிற சாராயத்தை வாங்கி குடிக்கிற நிலை ஏற்பட்டது. அதனால் இந்த தோல்விக்கு நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான இப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹர்லாம் அசம்பிளிக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. 10 லட்ச ரூபான்றது என்கரேஜ் பண்ணக்கூடாது, அது தவறான முன்னுதாரணமாயிரும்ன்றாங்க. அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கே.
இல்லை 10 லட்ச ரூபா நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது கூட சரி. ஆனால் மற்ற விபத்துகளில் இருக்கிறவங்க, மற்ற இயற்கை பேரிடரில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுங்க இதே தொகை. ஏன் வந்து ஒரு சாராய விபத்து அதுக்கு நடக்கிறதுக்கு இந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு சென்னை கமிஷனர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி வந்து விவாத பொருளாகுது. அதன் பிறகு கமிஷனரை மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா உளவுத்துறை ஏடிஜிபியை மாற்றுறாங்க. ஸோ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, அதிகாரிகளை மாற்றுறாங்க. இந்த அதிகாரிகளை மாற்றுறதுனால மட்டுமே வந்து இது கிடையாது. ஒரு அரசுடைய தோல்வி அவங்களுடைய என்ன அரசுடைய அதிகாரத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறது தான். இது சும்மா ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் மாற்றுறது கிடையாது. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். புதுசாக வந்திருக்க கமிஷனர் உறுதி அளிக்கிறாரு. அவர் இனிமேல் வர்ற அவர் நடவடிக்கையை பொறுத்து தான் நம்ம அதை வந்து பார்த்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தவறான விஷயம். இது பொதுவாகவே வந்து பதவியேற்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் தான். மேற்கொண்டு அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் நம்ம பேச முடியும். ஒரு அரசு நீங்கள் வந்து ஏற்கனவே பலமுறை ஆட்சி கட்சியில் இருந்த ஒரு கட்சி, அதன் தொடர்ச்சியாக வந்தவர் தான் நீங்கள். உங்களுக்கு வந்து ஒரு காவல்துறையை கையாள முடியாதவுடைய சூழல் தானே. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு பாலிடிக்ஸோ இல்லை காவல்துறைக்குள்ள நடக்கிற பல பாலிடிக்ஸ்களில் ஒன்றா இந்த மாதிரியான தோல்விகள் நடக்குதான்னு உங்களுக்கு பல ஆண்டுகால முன் அனுபவம் இருக்குது. ஆமாம், பல ஆண்டுகளாக நீங்கள் வந்து காவல்துறை எப்படி கையாளுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு தான். உங்கள் தலைவர் தானே காவல்துறை ஈரல் கட்டு போச்சு அது கட்டு போச்சுன்னா நீங்கள் பேசக்கூடிய ஆட்கள் தானே. காவல்துறை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சவங்க தானே நீங்கள். இப்படி ஒரு இந்த மாதிரியான கள்ளச்சாராய மரணங்களை, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கு. ஒரு அரசு சாராயாவரம் பண்ண ஆரம்பித்த பிறகு தங்களுடைய தொழில் போட்டியாளர்களை கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து இந்த தொழில் போட்டி தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா? இது ஒரு பக்கம் இந்த நேரடி விற்பனை, அரசு விற்பனை. இன்னொரு பக்கம் மறைமுகமாக தங்களுடைய ஆட்களே வந்து இந்த மாதிரியான வியாபாரத்தை செய்கிறாங்களா, அதுக்கான விட்டு கொடுப்புகளா? அது எப்படி ஒரு காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? இன்னொன்று, எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து அன்றைய பீரியடில் ஊரில் 4 குடிகாரன் இருப்பான். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதோ ஒரு உடங்காட்டில் நின்று ஒரு சாரை வரி கேனில் கொண்டு வந்து பாக்கெட்டில் ஊற்றி கொடுப்பாரு. கேனில் ஊற்றி கொடுப்பாரு. அதை வாங்குறதுக்கு போவாங்க. 5 ரூபா 10 ரூபா தான் அந்த சாராயத்தோடைய விலை. அப்போ ஊரில் கொஞ்சம் பேர் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ அரசு சாராயம் விற்க ஆரம்பித்த பிறகு அந்த சாராய வியாபாரி வந்து முந்தி வந்து போலீஸு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா பறந்து ஓடுவாப்பில். இப்போ அப்படி இல்லை. அவைலபிலிட்டி நிறையா இருக்குது, ஆக்சசிபிலிட்டி நிறையா இருக்குது. இப்போ அரசு வந்து சாரை விற்குது, அந்த காவல்துறை வந்து அந்த சாரை கடைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸ்கூல் பசங்க. ஆமாம், மக்கள் வந்து போராடி கடையை உடைக்க போனால் சாரை கடையை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் நிற்குது, மக்கள் அடித்து உதைக்குது. இப்படி மாற்றிட்டாங்க. இந்த இழிவு வந்து எவ்வளோ மோசமானது. ஒரு அரசு சாராய வியாபாரம், இப்போ தனியார் குடிக்கான்ல, குடித்தான் செத்தான், இன்னும் ஒரு 10 பேர் குடிக்கிறது போது பயப்படுவான்ல. ஆனால் ஒரு அரசு விற்கும்போது என்ன ஆகும்? அது ஒரு பாதுகாப்பான சரக்கு, நமக்கு ஒரு இதானது இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு நல்ல அடுத்த தலைமுறையை யோசிக்கிறவங்க என்ன செய்யணும்? குடியை வந்து குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்திட்டு கொண்டு வரணும். ஆனால் இந்த அரசு வந்து குடியை ஊக்கப்படுத்துதுங்க. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு வந்து அவங்கள குடிகாரங்கள்லாம் சொல்லாங்க, அவங்கள மது பிரியர்கள்னு சொல்லுங்கள். எப்படி அதை பாலிஷ் பண்ணுறது? டாஸ்மாக் முதல்ல கிக்கு அதை இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதில் கொஞ்சம் இது வந்து சாஃப்ட் ட்ரிங்கு, அது ஹாட் ட்ரிங்கு. சாஃப்ட் ட்ரிங்கில் நாங்கள் வந்து கொஞ்சம் ஹாட்டை ஏற்றலான்னு பார்க்குறோம். இப்படியாங்க இது வந்து இதுக்கு பேர் திராவிட மாடல். இல்லை, அந்த கள்ளச்சாராய விவகாரம் பேசலாம். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையிலே இவர் வந்து ஒரு ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்கிறவர். ஸோ முன்விரோதம் காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கோட இணைச்சி பேசாதீங்க. கத்தி எடுத்தவனும் கத்தியால் தான் சாவு. இல்லை, அதான் பொதுவாக என்னென்னா, ஒருத்தர் கொல்லப்பட்ட உடனே அவங்கள ரவுடி, இன்னைக்கு அரசியல்வாதிகளில் முக்கால் பேர் வந்து ரவுடியாக இருந்து தான் மேலே அதிகாரத்துக்கு வரோம். இன்னொன்று வந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுங்கிறது அரசும் செய்யுது, அதிகார மையத்தில் இருக்க எல்லாருமே செய்கிறது தான். ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது என்னது? நீங்கள் உங்களால் அரசுக்கிட்ட காவல்துறைகிட்ட போனால் வேலைக்கு ஆகலை, அப்போ 2 தரப்பையும் கூப்பிட்டு யாரோ ஒருத்தன் இடையில் இருக்கிற ஒருத்தர் வந்து பேசி முடிச்சு விட்றாரு. இதுதான் வந்து இதோடைய தன்மை. அப்போது ஒவ்வொருத்தர் அரசியல்வாதியும் இந்த பின்புலத்தில் ஏதோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மரணத்துக்கு முன்னாடி பல பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஆருத்ரா விஷயமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் நிதி திரும்ப வாங்கி கொடுத்ததாகவும், அதில் வந்து அந்த தரப்பு கடுப்பானதாகவும்ங்கிற ஒரு டாக் ஓடுது. இந்த நிதியை திரும்ப கொடுக்கக்கூடாதுங்கிறதுல யாருக்கெல்லாம், எந்த தலைகளுக்கெல்லாம் தொடர்பு இருந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, எடுத்த உடனே வந்து இந்த மோதல் இதனால தான் நடந்ததுன்னு எப்படி நீங்கள் முடிவுக்கு வர்றீங்க? ஒரு அரசியலில், அதுவும் குறிப்பாக அவர் வந்து அட்டவணை பிரிவினர், அம்பேத்கர் அதை முன்னெடுக்கிற அந்த அரசியலை பேசக்கூடிய ஒருத்தர், தொடர்ந்து அது எப்படி வந்து இவர்களுக்கு மட்டுமே நடக்குது?
மீண்டும் 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 இவர்களே வந்து எப்படி சரணடைஞ்சவங்க வாக்குமூலத்தை மட்டும் வச்சு டக்குன்னு ஒரு முடிவு சொல்லிட்டீங்களேன்னு கேட்குறீங்க. ஆமாம், அதை எப்படி வந்து உடனே சொல்லிடுறீங்க? ஒரு மேற்கொண்டு நீங்கள் விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி உடனடியாக இதனால தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? அது ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் இந்த பிரிவினர்கிட்ட வந்து அதை ஒரு அரசியல் எழுச்சி வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்கே இருக்குது. இதே வந்து வேறு ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா, மரக்காணத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போனார்ல, அப்போ நடந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போனார். அவர் நேரடியாக போய் இது பண்ணார்னு நினைக்கிறேன். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு அவரால் போக முடியல. ஏன்? ஆம்ஸ்டாங்க்கு மரணம் நடந்த உடனே இப்போ வந்து மற்ற இந்த இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேள்வி எழுப்பினோடனே இன்றைக்கி ரஞ்சித் ஏதோ அறிக்கை விட்ட உடனே போயிருக்கார் போல இருக்கு ஸ்டாலின் அவர்கள். இப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு உங்களை விட பெரிய கைப்பிள்ளை கூட வச்சுருக்கோம்ப்பா, நீங்கள் வந்து கோவப்பட்டாலும் வச்சாலும் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் தானே? இல்லை, இப்போ பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு தலைவரை வளர விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தா விசிகா போன்ற சார், அதுதான் சார், உங்கள் காலில் வந்து காலடியில் விழாத ஒருத்தனை வளர விட மாட்டாங்க. இப்போ காலடியிலே தெய்வமே அப்படின்னு வந்து சுருண்டுட்டு இருக்கிற ஒருத்தங்களை வந்து அவங்கள ஆதரிப்பாங்களா? உங்களை எதிர்த்து பேசிக்கா ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. விசிகா கொச்சைப்படுத்தினாலும் கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை, அவர்களே வந்து அவர்களுடைய செயல்பாட்டால் கொச்சைப்படுத்துக்கிறாங்க. ஒரு அரசை நீங்கள் அரசியலை ராமதாஸ்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ராமதாஸ் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் வந்து திமுகவை கதற விடுவார். அநீதினா அநீதி, என்னுடைய கோரிக்கை நிறைவேறணும்னா அதுக்காக அவர் பேசுவார். அதானே சரி? உன் கூட கூட்டணி தேர்தல் கூட்டணி தான், நீ செய்கிற எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் நான் வந்து ஜால்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செய்வார். அவர் 2006 நினைக்கிறேன், அப்போ கருணாநிதியெல்லாம் அவர் அவ்வளோ கதற விட்டார். ஆனால் வந்து திருமாவர்களுடைய சந்தர்ப்பாத அரசியல் என்னென்னா, கூட்டணி சேர்ந்துட்டா போதும் உடனே வந்து மொத்தமாக மட்டையை மடங்கிடுறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை பேசுறதுனால தானே ஆம்ஸ்டாங்குக்கு இந்த நிலைமை வருது அப்படின்றீங்க. ஆமாம், அப்போ சாதி தானே முக்கியம். இது யாரு? ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை அவர் வந்து வன்னியர்களும் பறையர்களும் இணைந்து இயங்கணும்னு தான் ஆம்ஸ்டாங் பேசியிருந்தாங்க. அதை தான் அவர் செய்தார். அதான் ரெண்டு சமூகமும் அண்ணன் தம்பிகள் தான். எதிர்க்கிறது யாரு, அவங்க என்ன சாதின்றது முக்கியம் இல்லை. அல்ல, அதுதான் நீங்கள் இரண்டு இனக்குழுக்களில் நீங்கள் மோத விட்டு குளிர்காயிறீங்க. இந்த ரெண்டு இனக்குழுக்களும் நீங்கள் ரெண்டு அண்ணன் தம்பி தாண்டா, நீங்கள் மோதாதீங்கடா, ஒரே இனக்குழு, ஒரே மொழி பேசக்கூடியவங்க, ஒரே அண்ணன் தம்பி பிள்ளைகள் தான் நீங்கள் அப்படின்னு ஒரு தலைவன் பேசுகிறான், ஒருத்தர் பேசுகிறாரு. அதன் மூலமாக வர இணக்கத்தை தானே சமூகம் விரும்பணும். மாற ரெண்டு இனக்குழுக்களை பிரித்து விட்டு மோத விட்டு அதில் குளிர்காயிறது எப்படி இருக்க முடியும்? சரிதானே? அப்போ அது இந்த குளிர்காயிறது வந்து யார் செய்கிறா? தேர்தல் அரசியல் தானே செய்யுது. உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலை கணக்கெடுக்காமல் நினச்சாங்கன்னா ரெண்டு பேருமே, திருமாவ ராமதாஸும் நினச்சா இன்றைக்கி வன்னியர் பறையர்கள் ஒற்றுமை சாத்தியமாகும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தேர்தல் அரசியல் அவசியப்படுது. அப்போ இந்த ரெண்டு இனக்குழுக்களும் வந்து பிரிந்திருந்தால்தான் இது வாக்கு வங்கி அரசியல். அப்போ இந்த ரெண்டு இனக்குழுக்களும் பிரித்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு தேர்தல் அரசியல், இவங்களை இயக்கக்கூடிய ஒரு தேர்தல் அரசியல் இருக்குது. அப்போ அவங்க அதை வந்து இவங்களை வச்சுட்டே பிரித்து விட்டுக்கிறாங்க. திருமாவை கூட வச்சுட்டா ராமதாஸ் வர மாட்டார், ராமதாஸை கூட வச்சுட்டா திரும்ப வர மாட்டார், இவங்களை சேர்த்துக்கிட மாட்டாங்க. அப்போ ரெண்டு இனக்குழுக்களையும் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை விரும்பக்கூடியவர்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இணக்கமான சூழலை தான் உருவாக்கணும். ரெண்டு பேரையும் முரண்களை மேலும் மேலும் விரிசலாக்குறது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. ஆனால் திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டின் இரண்டு பெரும்பான்மை சமூகங்களுக்கு இடையில் ஒரு விரிசலை மறைமுகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இவர்கள் எல்லாம் இந்த அட்டவணை பிரிவை சார்ந்த ஒரு தலைவர்களாக இன்னைக்கு அவங்க வந்து பொது தலைவர்களாக மாட்டாங்க. திராவிட கட்சிகள் தான் உங்களை பிரிக்குது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, திராவிட பிரச்சனைகள் ஏற்படுது, திராவிட மூலமா அவங்க கூட்டணியில இருந்து ஏற்கனவே 11 கூட்டணியில் இருந்தவங்க தான். ஆமா, அதுக்கப்புறமா பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வேண்டாம் நாங்க பிரிஞ்சுக்கிறோம்னு அவங்களா பிரிகிறாங்க. இல்ல, அதுதான் இவங்க ரெண்டு பேரோட பிரிவுங்கிறது ரெண்டு கட்சிகளோட பிரிவு கிடையாது. இந்த ரெண்டு கட்சிகள் இந்த கட்சிகளோட பிரிவை, இது தேர்தல் கட்சிகள், இது ஒரு பாமக, ஒரு தேமுதிக, இல்லை ஒரு பிஜேபி, காங்கிரஸ் மாதிரியான, காங்கிரஸில் ஒரு இந்துத்துவ ஆதரிக்கிறவனு இருப்பான், இந்துத்துவத்தை எதிர்க்கிறவனு இருப்பான். அதே மாதிரியான ஒரு கட்சிகள் தான் இவங்க. ஆனால் இந்த கட்சிகளுடைய பிளவை, இவங்களுடைய மோதலை, கருத்து மோதல்களை, ஏதோ ஒரு மோதல்களை வந்து இரண்டு சமூகங்களுடைய மோதலாக கட்டமைக்கிறாங்க. அது மீண்டும் மீண்டும் அதை உருவாக்குறாங்க, திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு பெரும்பான்மை தமிழ் இனக்குழுக்களை சார்ந்த இந்த சமூகங்கள் ஒன்றிணையாமல் பாதுகாக்க வேண்டியதை திராவிட அரசியலுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அசலூர்காரனை யாருன்னு கேட்பான்ல, நீ யாரே அப்படின்னு கேட்பான்ல. அப்போ ஊர் ரெண்டு பட்டா தான் கூத்தாடி கொண்டாட்டங்கிற பழமொழியின்படி இவர்கள் இந்த ரெண்டு பெரும்பான்மை சமூகங்களும் மோதிக்கிட்டே இருக்கும்போது அயலார்கள் வந்து இங்கே ஆட்சி செய்கிறது எளிதானது. பல இடங்களில் விசிகா
அரசின் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை சுட்டி காட்டுறாங்க, போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க, காவல்துறையில் காவியமயமாயிடுச்சுன்றாங்க. ஆனா நீங்க வந்து அடிபணிஞ்சிட்டாங்கன்ற விமர்சனம் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்கு சார். ஒரு நீங்கள் திரும்ப அவர்களுடைய உக்கிரத்தை நீங்கள் வந்து அவரை வந்து இவங்க கூட்டணியில் வைக்காத சமயத்தில் பார்க்கணும். மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பாருங்கள் அப்போ பேசினாங்கன்னா அப்போ பேசினாரு. அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் தொலைக்காட்சியில், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்டார். யார் பெரிய சமூக நீதி போராளிகள் ஒருத்தராக இன்று கட்டமைக்கப்பட ஊரெல்லாம் சிலையை கொண்டு போய் நடுறதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கு அந்த தலைவர் தான் கேட்டாராம், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்ட்டு. என்ன முறையான வார்த்தை, எவ்வளோ ஐக்கியத்தனமான வார்த்தை. இப்படி ஒருத்தர் கேட்க முடியுமாங்க? நீ தானே சொல்லணும் பொது தொகுதியில் நில்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஓட்டு போட வைக்கேன், உன்னை ஜெயிக்க வைக்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ என்ன பேச்சு? உங்களுடைய சாதி ஒழிப்பு டுபாக்கூர் தானே, போலியானது தானே. பேசாத பேச்சா மக்கள் பிறகு திரும்ப எல்லாரும் போய் செட்டில் ஆகிட்டாங்கல்ல, எதுக்கு? அப்போ இவங்க எல்லாமே இந்த செட்டில் ஆகிறதுக்கு வந்து எளிமையான ஒரு விஷயம், தங்களுடைய இதை நியாயப்படுத்துறதுக்கு பாசிச பாஜக போந்துடும். அதாவது அந்த வில்லனை காட்டி தான் இந்த இவர்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கிறது. இப்பவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. திரும்ப 2026 தேர்தலுக்கு இதே பாஜக தான் எடுப்பாங்க. பாஜகவை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு உரம் போட்டு வளர்ப்பது திமுகவும் திராவிட கருத்துருவாக்க அரசியலும் தான். பட் 40 தொகுதியிலையும் பாஜகவை ஜெயிக்க விடாமல் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வளரவே, அதாவது எந்த இடத்துலையுமே வெற்றி பெற முடியாம 40 ஜெயிச்ச திமுக. இயல்பாக அதாவது மக்கள்கிட்ட ஒரு இயல்பாகவே இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. அந்த மனநிலையை இவர்கள் அறுவடை செய்கிறார்கள். மற்றபடி இவர்களுக்கான வாக்குகள் கிடையாது. நீங்க வந்து தொகுதிகளில் பெற்ற வாக்கு சதவீதத்தை நீங்க ஆய்வுபடுத்தினீங்கன்னா இப்போ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் ஒன்றா நின்றாங்கன்னா இது இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ இயல்பாகவே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இந்த இதே கிடையாது. இவர்கள் உருவாக்குன இதே கிடையாது. தமிழர்கள் இயல்பாகவே அநீதிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். அவர்கள் இயல்பாகவே ஆரியத்துக்கோ இல்லை சங்கிகளுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான். அதனால் இங்கே அவர்கள் வெற்றி பெறுறது இது கிடையாது. ஆனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறார்கள். அப்படி கட்டமைக்கும் போது தான் இவன் ஹீரோ ஆக முடியும். ஒரு பெரிய வில்லன் இருந்தால் தான் ஒரு டுபாக்கூர் நோஞ்சாம்பாயை வந்து வீரனாக முடியும், ஹீரோவாக முடியும். அதுக்காக உருவாக்குற வேலைகள் தான். பை எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வந்து ஒரு 18% வாங்கியிருந்தாங்க. அது பெரிய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு அதை நான் வந்து ஒத்துக்கல. அது வந்து அந்த கூட்டணியில் தனித்த பாஜகவுக்கு என்ன வாக்கு வங்கி கிடைத்தது, அவர்களுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு, அவங்க வளர்ச்சி இந்த கூட்டணி சார்ந்த ஒரு இதுதான் பிம்பமே தவிர தனித்த ஒரு வளர்ச்சின்னு எடுத்துக்கவே முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் வந்து இந்துத்துவ மனநிலை கொண்ட அடுத்த தலைமுறையினர் உருவாக்குறாங்களான்னு கேட்டால் உருவாக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி சதவீதம் கூடும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இது இந்த சூழல் தான் இங்கே உருவாக்குற இவங்க அந்த சமயத்தில் அதிமுக, இவங்க பாமக இந்த மாதிரியான இவங்களுக்குள்ள இருந்த கூட்டணி பிணக்குகள், அண்ணாமலை உருவாக்குன அந்த பிணக்குகளால் வந்த இதுதானே வெளியே. மற்றபடி பிஜேபிக்குன்னு தனித்த பெரும் செல்வாக்கு இல்லை. ஆனால் அப்படி ஒரு செல்வாக்கு உருவாகணும்னு திமுக விரும்புது. திமுகவுக்கு அது ஒரு அவசியமானது. திமுகவுக்கு இங்கே இருக்கிற அதிமுக வளர்றதை விட அதிமுக, ஆனால் நியாயப்படி திமுக வந்து வெளியிலேருந்து வர்ற பிஜேபியை விட அதிமுகவை தான் வளர விடணும், காட்டணும். எதிரியாக இந்த மண்ணை சேர்ந்தவர்களை தான் நீங்கள் வந்து அதுக்கு போட்டி அதிமுக திமுக அல்லது போட்டி நாம் தமிழர் பாமக இப்படி தான் இருக்கணுமே இல்லையா. நீங்கள் பிஜேபி தேசிய கட்சியை கொண்டு வந்து இங்கே வளர்த்து விடுறது. நீங்கள் வந்து திமுகவுடைய உருவாக்கமே தேசிய கட்சிகளை சோழிய முடிச்சது தான். தேசிய கட்சிகள் திமுக உருவானதுக்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இருந்த சூழலை முடிஞ்சு போயிருக்கும். அப்போ திட்டமிட்டு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டார். எம்ஜிஆர் தான் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதோட விளைவு மோதல் வந்து திமுக அதிமுகவை மாறிச்சு. அதன் பிறகு அந்த 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 ஒரு உருவாக்கப்பட்ட அந்த கட்டமைப்பை இன்னைக்கு இவங்க வந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக இவர்களுடைய இதை சொல்லி வாக்கு வாங்க முடியாத சூழலில் பிஜேபியை காட்டி வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக பிஜேபியை உள்ளே விடுறாங்க. இது ஆபத்தான போக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றது மிக ஆபத்தானது. ஆனால் வளரணும்னு தங்களுடைய சுயநலத்துக்காக திமுக விரும்புது. திமுக பாஜகங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான எதிரி திமுகவுக்கு அவசியமாக தேவைப்படுது. பாஜக ஒரு அரசியல் கட்சியாக பார்க்க மாட்டீங்களா? ஏன் ஆபத்தானது அப்படிலாம் சொல்றீங்க? இல்லை, பாஜகவை அப்படி பார்க்க முடியாது. அவங்களுடைய ஐடியாலஜி சித்தாந்தமே வந்து சமத்துவமானது கிடையாது. அவங்க கட்சியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை உருவாக்கியிருக்கலாம் இல்லையே. ஆனால் வந்து அடிப்படையான கோட்பாடு என்ன அப்படிங்கிறது பார்த்தா அது வந்து சமத்துவமின்மையை உருவாக்கக்கூடிய ஒரு இது இல்லாமல் அதை வந்து ஒரு இந்த ஜனநாயக சக்தியாக நம்ம பார்க்க முடியாது. அவர்களுடைய வரலாறே அப்படி தான்.
அந்த பிஜேபியோட அலைன்ஸில் இருக்காங்க பாமக. இப்போ விக்கிரவாண்டியில் போட்டிடுறாங்க. கருத்து கணிப்புகள்லாம் வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. இடைத்தேர்தல் வரலாறுகளும் கடந்த காலங்களில் அப்படி தான் நமக்கு உணர்த்திருக்கு, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. என்டிகே ஒரு பக்கம் போட்டிடுறாங்க, அவங்களும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதிமுகவுடைய வாக்குகள் வெளிப்படையாக சீமான் கேட்குறாரு, உங்களுக்குலாம் நான் கடந்த காலங்களில் உழைச்சிருக்கிறேன், தேமுதிகவுக்கும் உழைச்சிருக்கேன், அதிமுகவுக்கும் உழைச்சிருக்கேன், ஸோ எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு தொண்டர்கள்ட்ட கேட்குறாரு, தலைமைகிட்ட கூட கேட்கல. யாருக்கு சாதகமான சூழல் இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்க? இல்லை, வழக்கமான இடைத்தேர்தல் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடைத்தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தில் இருக்கவர்கள் என்னன்னாலும் எவ்வளோ நாளும் இறைச்சி விடுவாங்க. அது நம்ம கடந்த கால இடைத்தேர்தல்களில் பார்த்த வரலாறு. ஆனால் இந்த சூழலில், இப்போது இருக்கிற சூழலில் இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வந்து ஒரு முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை நாம் தமிழரோ பாமகவோ வென்றால் அது இந்த திராவிட மாடல் அரசுக்கு விழுகின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக. அது சாத்தியமா? அது ஓரளவுக்கு சாத்தியம்னு சொல்லலாம், முழுமையான சாத்தியம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சாத்தியமாகலாம். அல்லது திமுக வேட்பாளர் அப்படி எளிதாக வந்து அப்படி பெரும்பான்மையாக மற்ற தொகுதிகளெலாம் ஜெயிச்சாங்கல்ல, அப்படி ஒரு ஈஸியாக தட்டிட்டு போகிற அளவுக்குலாம் சூழல் இருக்கு. அமைச்சர்கள் சிட்டிங் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க பொதுவாகவே வந்து இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்தால் மொத்த படைகளையும் இறக்கி பாமகவுக்கும் திமுகவுக்கும் தான் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இருக்கலாம். அது ஏன்னா அந்த பகுதி வந்து பெரும்பான்மையாக வன்னியர்கள் அதிகம் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சூழல் வரலாம். அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ்லாம் பாமகக்கு ஓட்டு போட தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. இல்லை என்டிகே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, என்டிகேக்கு அப்படி ஒரு வாய்ப்பை உருவாச்சினால் இந்த அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். உங்களுக்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, அதிகாரத்தில் இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு பெரும்பான்மை கட்சிகளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி நடந்தால் இந்த அரசுக்கு வந்து மக்கள் தெரிவிக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, என்டிகே ஜெயிச்சா அது ஒரு பெரிய விஷயம்தான் தமிழ்நாட்டு அரசியலில். ஆனால் அப்படி ஒன்று நடக்கணுமே, நடக்கிறதுக்கான சூழலுக்கு அவங்க அந்த மக்கள் அந்த கட்சியை கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பாமக ஒரு டஃப். ஆமாம், இயல்பாக ஏன் வன்னியர்கள் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடாது? ஏன் அது வந்து பாமக தான் போட்டாகணும்னு நேர்ந்து விடப்பட்ட மக்களா? அப்படிலாம் கிடையாது. அவங்க காலங்காலமாக உங்களுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பின்னாடி திரள்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியினரோ குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள்லாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வர்றாங்க, அட்டவணை பிரிவுகள் பெரும்பான்மையாக வர்றாங்க, அப்படி எல்லா தரப்பட்ட இளைஞர்கள் வராங்க. இளைஞர்கள் வராங்க. எல்லா ஏஜ் ஃபேக்டரும் முக்கியம். ஆமாம், அது முக்கியமானது. ஆனால் ஒரு பழைய தலைமுறை ஆட்கள் வந்து இயல்பாக வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது அது ஒரு பண்பு. இன்னொன்று, நம்ம ஆளுங்க தான் வந்து காசு கொடுக்கும்போது சத்தி வாங்கிடுவாங்களே. நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக இவங்க வந்து அது சட்ட ரீதியாக சரியில்லை. ஆனால் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து நம்ம பொருள். இந்த வடிவேல் சொல்லுவாங்கல்ல, இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி, அதை கொடுக்காதீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க, வாங்கிக்கா. ஆனால் வந்து அதை வந்து அவன்கிட்ட சத்தியம் பண்ணிட்டோங்கிறதுனால அவன் ஏதோ வந்து உத்தமர்கள் அவர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோங்கிறதுக்காக அவங்களுக்கு குத்துணுன்னு அவசியம் இல்லை. அந்த இதை நீங்கள் வந்து அடுத்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட நீங்கள் இதை சொன்னீங்கன்னா புரியும். காசு பணம் வாங்குறது தவறு தேர்தல் இதில் அப்படின்னா அவங்களுக்கு புரியும். என்னுடைய வாக்கை நான் வந்து அடமானம் வைக்க மாட்டேன், நீ கொடுக்குற 200 500 நான் விற்க மாட்டேங்கிறது இளைஞர்களுக்கு புரியும். ஆனால் ஒரு ஏழைகள் அன்றாடங்காட்சிகள் கூலி தொழிலுக்கு போகிறவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து பணம் வாங்காதீங்கன்னு சொன்னால் வாங்காதவங்க மேலே வெறுப்பு வரும். இது யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் வந்து இதை ஆதரிக்கலை, வாங்கணும் பணம் வாங்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆதரிக்கலை. ஆனால் இந்த யதார்த்தத்தை சொல்கிறேன். நீங்கள் அவங்ககிட்ட போய் இப்படி வாங்காதன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே தான் கடுப்பு வரும். அப்போது குத்துறதை இங்கே குத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட் அப்படின்னு பேசும்போது சொன்னீங்க, அதை காட்டி தான் திமுக வாக்குகளை அறுவடை செய்யுது அப்படின்னீங்க. அப்படியான ஒரு பாஜகவோட கூட்டில் இருக்க பாமகவை அந்த விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக வன்னியர்களே ஏற்றுப்பாங்களா, இல்லை வாக்கு சதவீதம் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது பாமக கூட பிஜேபி இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலுமே கூட எதிர்ப்பு மனநிலை, திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலையில் ஒரு புள்ளியில் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி சட்டமன்ற இடைத்தேர்தல்ன்றதுனால. ஆமாம், அதே சமயம் பெரும்பான்மையாக நம்ம வந்து தேர்தல் இப்போ பிரச்சாரம்லாம் முடிஞ்ச சூழலில் நம்ம வந்து இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அதே சமயம் நான் வந்து விரும்புகிறது என்னென்னா, என்னுடைய விருப்பம் தான் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக அரசுக்கு இது ஒரு தோல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் அடுத்த கட்ட இது உருவாகுது, மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வருது. ஒரு தொகுதியினுடைய தேர்தல் எப்படி அடுத்து பெரிய மாற்றத்தை உருவாக்கும்? அடுத்து இன்னும் 2 வருஷத்தில் வரப்போகுது இல்லை உங்களுக்கு? இல்லை, என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கிறோம்? ஒரு தோல்வியா?
ஒரு தோல்வி என்ன மாற்றத்தை உருவாக்கும்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக உருவாக்கும். ஏன் உருவாக்கும்? அதுதானே உங்களுக்கு சாட்சியாக வருது. மக்கள் அரசு மீது என்ன மனநிலையில் இருக்காங்கிறதுக்கான சாட்சியாக இருக்குல்ல. ஒரு பானை சோத்துக்கு வந்து ஒரு பருக்க தானே. அது மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து கண்டிப்பாக 2026 திமுக வந்து நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து இந்த கூட்டணி சூழல் இருக்காது. அவர்கள் எளிதாகவும் வெற்றி பெறவும் முடியாது. 2026 சூழல் ஏன் ஒன்று விஜய் வர்றாரு, அடுத்த நாம் தமிழரும் விஜயும் கூட்டணி சேருவாங்கங்கிற ஒரு சூழல் உருவாகுது. அந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழல் வரும். திமுகலே பல உள்ளடிகள் நடக்கலாம். அடுத்த கட்ட இந்த கருத்தை நிறைய பேர் சொல்றாங்க. 26 தேர்தலில் விஜய் சீமான் எல்லாம் கூட்டணி. எனக்கு விஜய் ஒரு நடிகராக தன்னுடைய தேர்தல் அவருடைய திரை பிம்பத்தை வந்து வாக்கா மாத்திர அந்த இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் களத்தில் வந்து மக்களுக்கு வேலை பார்க்கட்டும், தொடர்ந்து அரசியல் பணிகள் செய்யட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்து இது பண்ணுறதுல சரி. ஆனால் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இந்த சூழலில் ஒரு வேளை திமுக நாம் தமிழரும் சீமானும் விஜயும் வந்து கூட்டணி சேர்ந்தார்கள் என்றால் அது ஒரு திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக மாறும். அதான் பலரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாருமே அதிமுகன்ற ஒரு கட்சியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இப்போ அந்த சூழலில் எப்படி மாறும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு பூம் வந்து இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணுடைய அந்த இது வருது இல்லை, அது வந்து எந்த சூழலில் எப்படி வரும்னு சொல்ல முடியாது நம்ம. இப்போ ரஜினிக்கு அந்த வாய்ப்பு வந்து 96 இருந்துச்சு. அந்த பீரியடில் அவர் அதை கோட்டை விட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி அவர் என்னென்னமோ பண்ணார், கொரோனா வந்து அதை முடிச்சு விட்டு. அது மாதிரி இப்போ விஜய்க்கு இப்படி ஒரு வாய்ப்பு வருது. விஜய் தனித்து நின்னார்னா முடியாது. விஜயால் தனித்து ஒரு பெரும்பான்மையை அதிகாரத்தை பிடிக்க முடியுமா? அது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இனிமேல் தனித்த பெரும்பான்மையோட யாரும் அதிகாரத்தை பிடிக்க முடியாது. அதான் யதார்த்தம். அதனால் கூட்டணி சூழல் உருவாகிற பட்சத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் இவர்கள் விஜயும் சீமானும் மிகப்பெரிய எதிரிகளாக மாறுவார்கள் திராவிட மாடலுக்கு அப்படின்னு சொல்லி. அதிமுக பழனிசாமி ஒரு பக்கம் இருப்பார். ஒருவேளை அவருக்கும் வந்து இந்த சூழல் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா அவரும் இந்த கூட்டணியில் இணைகிறதுக்கான ஒரு சூழல் வரலாம், அல்லது ஒரு வாக்கு இங்கே பிரிக்கக்கூடிய சூழல் ஆகணும். அப்படி வாக்கை பிரித்தால் இந்த கூட்டணிக்கு ஒரு பலகீனமும் வரும். நாம் தமிழர் விஜய் கூட்டணிக்கு ஒரு பலகீனமும் வரும். ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுக்கு போகிற எதிர்ப்பு வாக்குகள் இங்கே பிரிகிறது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா 2 கட்சியில் ஏதோ ஒரு பெரிய கட்சி எதிர்கட்சி அந்த கூட இலக்கும் போல இருக்கு. ஆமாம், சூழல் வரலாம். அது விஜய் எப்படி எடுத்து போகிறாரு, இவங்க நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன தொகுதி உடன்பாடு, அவர்களுடைய யார் முதல்வர் யார் துணை முதல், இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி வருது அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான எதிரியை வீழ்த்துறதுக்கு இந்த சில விட்டு கொடுப்புகள்லாம் அவசியமான. 2026 தேர்தலில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வரல அப்படின்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சியை தமிழர்களுக்கு உண்டு பண்ணும், தமிழர் அரசியலுக்கு உண்டு பண்ணும். பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. இடைத்தேர்தல் குறித்தும் 26 தேர்தல் குறித்தும், குறிப்பாக சமீபத்தில் நடந்த அந்த கோரமான படுகொலை குறித்தும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் முடிவெடுப்பார்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி.